வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுவுமே ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய தோசை மாவு, இட்லி மாவு கையில் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. இந்த பொரி தோசையை பண்ணலாம். இந்த பொரியில் இது இந்த கப்பால் 4 கப் பொரி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுதான் அதோட அளவு. 4 கப் பொரி எடுத்துட்டேன்னா அதுக்கு அந்த கப்பாலே 1 கப்பு ரவா எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த கப்பாலேயே எந்த கப்பில் நீங்கள் எல்லாம் அளந்துக்கிறீங்களோ அதுதான் அளவு. ஸோ அந்த கப்லேயே 1/4 கப் தயிர் வேணும். அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் கிட்டக்க நம்ம அரிசி மாவு போடணும். இதையும் நல்லா உடனடியாக அரைச்சிட்டு தோசையாக வைக்கலாம். சாஃப்ட் தோசையாக வரும், நல்லாவே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தவிர நம்ம இதுக்கான இது என்ன பண்ண போகிறோம் மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, கடலைப்பருப்பை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு அந்த சட்னி ஆப்டாக இருக்கும் எப்பயுமே. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 4 கப் பொரியை இந்த பவுலில் எடுத்துருக்கேன். இதோட கூட தண்ணி விட்டுக்கலாம். இது நமுத்த பொரியாக இருந்தால் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். இது நல்லா கொஞ்சம் ஊறட்டும். 4 கப் பொரி எந்த இதில் எடுத்துனேனோ அதுலேயே 1 கப் ரவை, இதுலேயும் தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். இது ரெண்டுமே ஊறட்டும். இது எவ்வளோ நாள் ஊறணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற விடுங்க ரெண்டுத்தையுமே. இந்த 1/4 கப் தயிர் சொன்னேன் இல்லையா, இதை அடியில் விட்டுக்கலாம். இந்த பொரியில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். அதே மாதிரி அரிசி மாவு, பச்சரிசி மாவு 1 2 3 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுருந்தோம். நம்ம போடுறச்சே எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ உண்டாயிடுதுன்னு பார்த்தேன்னாலே தெரியும். பொரியை புழிஞ்சு எடுத்துடலாம். இந்த ரவையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிருக்கு. ஸோ இதை நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஜோராக ரெடி எடுத்து தோசை பேட்டர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜோராக தோசை பேட்டர் ரெடி. அப்படியே கல்லை போட்டு அப்படியே வாக்க வேண்டியதான். நான் பண்ணுற சட்னி தான் இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது சட்னி வேணும், இல்லை இது ரெட் சட்னி, நல்லா பூண்டு, வரமிளகா, எல்லாம் புளி எல்லாம் வச்சு அரைச்ச அந்த சட்னி வேணும்னாலும் நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். உங்கள் சௌகரியம் போல் உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ அதை பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ஜஸ்ட்டு சட்னி மட்டும் எடுத்துனாலே போதும். இந்த தோசைக்கு மாவு ரெடி. நம்ம கடலைப்பருப்பு சட்னி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது தோசையாக வைக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு சின்னதாக ஒரு 50 கிராம் கிட்ட எடுத்துருக்கேன். இந்த 1/4 கப்பால் 1 கப்பு. ஒரே ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இந்த கடலைப்பருப்பு சட்னி மட்டும் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் தோசைக்கு நல்லாயிருக்கும். அந்த தோசை உங்களுக்கு இந்த பன் தோசை மாதிரி வரும், ஜம்மனை ஓட்டையாக கொஞ்சம் குண்டாக தான் வரும். அது மெல்லிசாக வார்க்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். முதல்ல 2-3 தோசை வேணால் நல்ல மெல்லிசாக வரும். அப்புறம் கொஞ்சம் குண்டா வாத்தேல்னா தான் நல்லாயிருக்கும். அது
ஸ்டேஜில் சின்ன கோலி குண்டு அளவு எடுத்துக்கோங்க புளி. இந்த அளவு புளி இருந்தால் போதும். இதையும் இதில் போட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து நல்ல வாசனையாக இருக்கும். இந்த கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்து அரைக்கிறச்சு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சட்னி. அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டே வருங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் கடலைப்பருப்பு தீஞ்சா மாதிரி போயிடும். செவக்க வறுத்துட்டோம், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது அப்படியே அடுப்பை அனுப்பிச்சு ஆற விட்டுறேன். ஆறட்டும் இது. ஸோ இந்த சூடு இருக்கிறதையே இந்த இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட பெருங்காயப்பொடி போட்டுருங்க. அடுப்பை அணைச்சிட்டேன் நான், பட் இருந்தாலும் இந்த சூடுலேயே அது வறுபட்டுடும். தேங்காய் போடுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் போடுங்களேன் போகிறோம். சட்னிக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இந்த சட்னியில் வந்து பூண்டு வேணுங்கிறவா நல்லா பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கினே பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். கண்டிப்பாக பூண்டு பிடிச்சவா இந்த இடத்துல ஒரு 4-5 பல் பூண்டையும் வச்சு நீங்கள் வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதை வந்து மூடி பவுடர் பண்ணலாம். அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா இதை அரைக்கலாம். முதல்ல இதை வந்து பவுடர் பண்ணிட்டுருக்கோம். கடலைப்பருப்பு பவுடர் ஆகணும். அது இருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணி விட்டுட்டேன்னா சீக்கிரம் பவுடர் ஆகாது. ட்ரையாக இதை பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு இதை பண்ணலாம். சட்னி அரைச்சாச்சு. ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இவ்வளோ வாட்டரியாக தான் இருக்கும் இது. இப்படி இருந்தால் தான் இந்த தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகாத்தூள், கருவேப்பிலை தாளிச்சது இல்லை. ஸோ இந்த கடலைப்பருப்பு சட்னி தயார். தோசையை நல்லா இது பண்ணிக்கோங்க. கல் காஞ்சதுக்கப்புறமா காஞ்சுடுத்தா என்னென்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை மாவு விடலாம். இந்த மாதிரி சத்தம் வரணும், உடனே இதாகணும். கல் காஞ்சிட்டு சாஃப்ட் தோசையாக வேணுங்கிறவா இந்த மாதிரி மூடிட்டு பண்ணினீங்கன்னா நல்லா வரும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் மெல்லிஸ் தோசையாக தான் வேணும்னா நீங்கள் மூட வேண்டாம், அப்படியே பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே மூடி விட்டு எடுத்தேன்னா நல்லா சாஃப்டாக ரொம்ப ஜோராக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பொரிங்கிறது நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரைச்சே கூட நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். எல்லார்கிட்டேயும் வந்து ரவா இருக்கும். ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு இது. பேச்சுலர்ஸ்க்காக கூட தோசை பார்த்து சாப்பிடணுன்னா இந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ ஜோரான பொரி தோசை வித் கடலைப்பருப்பு சட்னி தயாராகிடுது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது உங்களுக்கெலாம் பிடிச்சதா என்ன. சட்னி வித் தோசை ரொம்பவே நல்லாயிருக்கும். நானே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இந்த ஃபுட்டே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் சாப்பிட்டு பார்த்ததுனால தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருந்தால் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.